என்னை காதலிச்சிருச்சுன்னு வச்சுக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு. சரி. அந்த பொண்ணு என்ன கேட்கும், திருமணத்துக்கு பிறகு நம்ம எங்கே வாழ போறோம்? வீட்டில். நான் அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் இயந்திரத்தின் துன்பங்களாய் அமைந்து விட்டது அன்பே, யாருக்கும் தெரியாம காட்டுக்குள்ள ஒரு மரவீடு கட்டி வச்சிருக்கேன், அங்கேதான் நீயும் நாள் நம்ம வருங்காலத்தை கழிக்க போறோம் சொன்னா, அங்கே கொசு தொல்லையா இருக்கும், நான் ஓட மாசம் வாங்கிட்டு வரேன்னு ஓடி போற பிள்ளை 1 வருஷம் ஆனாலும் திரும்பி வருமா வராது? எல்லாம் துன்பம்னா நீங்க ஒண்ணுமே ஒண்ணும் இல்லை. இப்ப எனக்கெல்லாம் வீட்டுல பொண்ணு பார்த்ததே உண்டு, வேற வழி கிடையாது. பொண்ணு பார்க்க போய் உட்கார்ந்தா என் கையில இருக்கிறது மைபோனா பாக்குறாங்க, ஐபோனான்னு பாக்குறாங்க. மாப்பிள்ள ஸ்மார்ட்டான்னு வாட்ச் பண்ண மாட்டாங்க, கட்டி இருக்கிற வாட்ச் ஸ்மார்ட் போனான்னு வாட்ச் பண்றாங்க, வாட்ச் ஸ்மார்ட் வாட்சான்னு பாக்குறாங்க. நிறைய சம்பாதிக்கணுங்கிறாங்க, எல்லா உயர் வகை எந்திரங்களும் இருக்கணுங்கிறாங்க, பெரிய கார் இருக்கணுங்கிறாங்க. வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரிட்ஜு, ஏசி, எல்இடி டிவி, எலக்ட்ரிக் சிம்னின்னு அடுப்படியிலிருந்து மாடிப்படி வரைக்கும் மாடர்னா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இது எல்லாத்தையும் சம்பாரிச்ச மாப்பிள்ள 28 வயசுக்குள்ளே இருக்கணுங்கிறாங்க, தலை நிறைய முடியும் இருக்கணுங்கிறாங்க.